ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் நான் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேரை காமிக்கிறாங்க. இந்த 4 பேரோட நேம் ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவங்க நேம் பார்த்தீங்கன்னா மீனா. அடுத்து வந்து 2வது டை கட்டிட்டு இருக்கிறவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர். 3வது இருக்கிறவங்க நேம் பார்த்தீங்கன்னா ரோஷினி. 4வது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க நேம் பார்த்தீங்கன்னா சார்லி. இங்கே 4 பேர் வச்சு தான் இந்த ஃபிலிமே நம்ம எடுத்திருக்கோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிலிமோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை பார்க்குற கம்பெனியில் பெய்டு வெக்கேஷன் அப்படின்ட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெய்டு வெக்கேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, காசும் கொடுத்து இவங்களுக்கு லீவும் போட சொல்கிறது தான் பெய்டு வெக்கேஷன். அதனால இவங்க எல்லோரும் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கிறிஸ்டோபர் அப்படின்றவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஏன் ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடாது, ஃபாரஸ்ட்டுக்கு போய் கேம்ப்பு நம்ம போட்டதே இல்லை, அதனால நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். சரின்ட்டு எல்லோரும் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஃபாரஸ்ட்டுக்கு போய் கேம்ப் பேர் பண்ணோம்ல, அதனால தேவையான பொருள் எல்லாமே பேக்கில் வச்சுட்டு இவங்க எல்லோரும் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் காரில் நல்லா சிரித்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ட்ரிப்பு வந்து மறக்க முடியாது, இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன், அதுக்கு பதிலாக பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வரட்டும், அப்போ தான் நம்மளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். அதுக்காண்டி தான். Give me reasons to doubt, try to keep me down, but I'll put the flame out, you can't get to me. Throw your sticks and your stones, go break all of my bones, you won't ache my soul, you can't get to me. And there is no barricade that I can tear away. இதுக்கு மேலே வந்து கார் வந்து உள்ளே வராதான், அதனால வந்து எல்லாரும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ சார்லி அப்படின்றவன் வந்து சொல்கிறான், இன்னும் எவ்வளோ தூரப்பா நடக்கணும், மேகமும் இருட்டிக்கிட்டே வருது, இதுக்குள்ளே என்ன நடக்க முடியாது, நம்ம இங்கேயே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சார்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்ட்டு எல்லோரும் நைட் நேரம் அங்கேயே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டில் கோஸ்ட் இருக்குது அப்படின்ற கூட தெரியாமல் நல்லா ஜாலியாக கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் இருக்குது பாருங்கள் இவங்களுக்கு ஒரு ஆபத்து. இந்த கிறிஸ்டோபர் அப்படின்றவன் சொல்கிறான், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு இருக்கப்போ எது வித்தியாசமான சவுண்ட்லையும் கேட்குது இவனுக்கு. ஆனால் அதுலேயும் இவன் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான் நேராக. கிறிஸ்டோபர் நடந்து போயிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு எதிர்த்தாப்புல யாரோ ஒருத்தவங்க கேம்ப் பேர் போட்டுட்டு இருந்துக்கிட்டாங்க. அது யார் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த காட்டில் 1 வருஷமாக மாட்டிக்கிட்டேன், இந்த காட்டுக்குள்ளே வந்து கோஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒழுங்காக நீங்கள் காட்டு விட்டு போக ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு கிறிஸ்டோபரை பார்த்து இவங்க ஒரு வித்தியாசமான சவுண்டில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கிறிஸ்டோபர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே வாயை பொளந்துட்டு அப்படியே அதே இடத்துல நின்றுட்டான். அடுத்து என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறக்காண்டி ஃப்ரெண்ட்ஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தான். பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அவ்வளோ பயம் வந்துடுச்சு இவனுக்கு. கிறிஸ்டோபர் அப்படின்றவன் வந்து ஓடி வந்து சொல்கிறான், டேய் இந்த காட்டில் வந்து கோஸ்ட் இருக்கான்டா, வாங்கடா நம்ம இந்த காட்டை விட்டே போயிடலாம், பயமாக இருக்குடா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சார்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து யாரா இது உனக்கு சொன்னது அப்படின்ட்டு கிறிஸ்டோபரை பாட்டை கேட்குறாங்க. அது கிறிஸ்டோபரை வந்து என் கூடயே வாங்க, ஒருத்தனை காமிக்கிறேன், அவனை எனக்கு வந்து இது சொன்னது அப்படின்னு எல்லாரும் அவன் கூடயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்டோபருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. வந்து பார்த்தா யாருமே இல்லை, வெறும் மரம் மட்டும் தான் இருக்குது. கேம்ப் போட்டிருந்த ஆளை காணோம். எப்படி இந்த இடத்துல மரம் இருந்துச்சு, இவ்வளோ நேரம் மரம் இல்லையா அப்படின்னு கிறிஸ்டோபர் சொல்கிறான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டேய் நீ கண்ணை முழிச்சுக்கிட்டே கனவு கண்டாடா, போய் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கு அப்படின்ட்டு கிறிஸ்டோபரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டோபர் வந்து லைட் எடுத்து திடீர்னுட்டு பார்க்குறான், ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் இருக்கான்ட்டு. அப்போ பார்க்குறப்ப திடீர்னுட்டு ஒரு கோஸ்ட் பார்க்குறாங்க 4 பேரும். அடுத்து வீட்டுக்கு வரவே இல்லையா அவங்க 4 பேருமே, அவங்க எங்கே போனாங்கன்ட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியலையா. நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கு இந்த கோஸ்ட் தெரியும்.
ஒரு வாரம் கழிச்சு போலீஸுக்குள்ள இந்த விஷயம் தெரிய வருது. சரின்ட்டு போலீஸும் இந்த காட்டுக்குள்ள போய் நெறைய இடத்த செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பார்க்காத இடமே இல்ல. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ஆள கூட கண்டுபிடிக்க முடியலையாம். அதனால இது ஒரு அன்டோல்டு மிஸ்டரியாவே இருக்கு இன்ன வரைக்கும். அதனால இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. அந்த பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, The Ghost Forest. அதனால இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மனுஷங்க யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு தடையே செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனல் அன்னைக்கு அப்லோட் பண்ணுவோம். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.